கேட்கணும். இந்த பாடத்தினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு யாரும் வந்து கேட்கறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அத சொல்லிக்கிட்டே போறோம். சரிங்களா? இது என்னோட முன்னாடி சில வீடியோக்கள்லலாம் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அம் திருக்குறள் இல்ல. ஒரு 5 திருக்குறள் வைக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து அ வலியுறுத்தி இந்த புக்லயே வைக்கணுமே தவிர, தனித்தனியா நம்ம வந்து திருக்குறள் வைக்கிறதும், ஆத்திச்சூடி வைக்கிறதும் வந்து நமக்கு தேவையில்லாத அ பணிச்சுமைன்றேன் நான். இது வந்து இந்த ஸ்கூல்ல வேலை செய்றவங்க யாருக்கும் வந்து சம்பளம் குடுக்க மாட்டாங்க. தமிழ் ஸ்கூல்ல சம்பளம் குடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு. அதாவது வாலண்டியர் ஒர்க் மாதிரி. இந்த ஆஃபீஸ்ல நான் உண்மையத்தான் சொல்றேன். இந்த ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்துல என்ன கன்டென்ட் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பாலும் க லேடீஸ் தான் டீச்சரா இருக்காங்க. அவங்களுக்கு தான் அதாவது எதெல்லாம் இந்த உலகத்துல கஷ்டமான வேலையோ, எதெல்லாம் வந்து சம்பளம் கம்மியா குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த வேலையெல்லாம் பெண்கள தான் செய்ய வைப்பாங்க. இப்ப இந்த தமிழ் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் தான் வந்து 4ஆம் கிளாஸ் பாடம் எடுக்குறாங்க. 4ஆம் கிளாஸ் பாடம் ஒரு டீச்சரு, ஒரு ஆண் ஆசிரியர் இருக்கிறாரு. ஆனா இந்த பாடம் வந்து நம்மளுக்கு அ எடுக்கிறவங்களுக்கே இவ்வளோ கடுப்பாவும், ஒரு மனசுல ஒரு உறுத்தலோடையும் நம்ம பாடம் சொல்லி தரோம்னா, நம்ம ஒரு அடல்ட்டுன்ற மனநிலையை நம்ம எப்பதான் அடைய போறோம்? நான் கேட்கறது சரிதானே? நான் வந்து வீடியோ ஆன் பண்ணேன்னா, கடைசி வரையும் இடையில கட் பண்ண மாட்டேன், ஒட்ட மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே தான் பேசுவேன். சரிங்களா? நம்ம ஒரு 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 அடல்ட். இப்ப நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து தைரியமா இருக்க சொல்லி நம்ம எப்படி சொல்லி தர முடியும்? ஏன்னா நம்மளே தைரியமா இல்ல. நம்மளே பேசல. இப்போ என் பிள்ளைங்கள நான் தமிழ் ஸ்கூல்ல இருந்து நிறுத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்குறதும் கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்போ தமிழ் ஸ்கூல்ல என்ன ரூல்ஸ் தெரியுமா? அன்னைக்கு நான் கொஞ்சம் என்ரோல்மென்ட் கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னேன். ரூல்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு 3 பிள்ளைங்க. முதல் 2 பிள்ளைங்களுக்கு தான் ஃபீஸ். 3வது பிள்ளைக்கு ஃபீஸ் கிடையாது. இப்ப நான் முதல் 2 பிள்ளைகள் ஃபீஸ் கட்டிட்டேன்னா, என்னோட பெரிய பொண்ணோட புக்க நான் வாங்கிருவேன். ஃபீஸ் கட்டிர்றேன். 1 நாள் 2 நாள் கிளாஸ்க்கு போறா. இல்ல எப்பாவது கூட கிளாஸ்க்கு போறான்னு கூட வச்சுக்கோங்க. என்னோட கோவத்த இதெல்லாம் ஒரு பாடமா நீ படிக்க வைக்காம நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைங்கட்ட கேட்டா வேணான்னு தான் சொல்லுவாங்க. சரி போறேன்பாங்க, போகலம்பாங்க. அப்புறம் மத்தியானம் பீஸா வாங்கி தரேன்னு சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம ஒரு அடல்ட்டா நான் புக்க வாங்கிட்டு வந்துருவேன். அதாவது நான் லாஸ்ட் வீடியோல பேசினப்போ, நீங்க வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அந்த வீடியோ அப்படி பேசியிருக்க கூடாது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை போகணும்ல தமிழ் ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து வீடியோ முழுக்கவே எனக்கு ரொம்ப டென்ஷனா தான் இருந்தது. எனக்கு எனக்கு வந்து நான் வந்து என்ன ஒருத்தர் மதிக்கலன்னா அந்த இடத்துக்கு நான் போவே மாட்டேன். இப்ப என்ன மட்டும் மதிக்கலனாலே அந்த இடத்துக்கு போமாட்டேன். இப்ப நம்ம எல்லாரையுமே ஒருத்தர் மதிக்கலன்னா, ஒரு குரூப் இன்னொரு குரூப்ப மதிக்கலன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும்? சொல்லுங்க. எனக்கே பேச ஆள் கிடைக்கல. எனக்கு வந்து திட்ட ஆள் கிடைக்கல. எனக்கு கோவப்பட ஆள் கிடைக்கல. வீடியோ ஆன் பண்ணோனே எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. "வா நீ